கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் 3வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த வருஷம் இப்போதுதான் நமக்கு துவங்கினது போல் இருந்தாலும் கூட 2 மாதம் வேகமாய் ஓடிவிட்டது. நம்ம இப்போ 3வது மாதத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த முதல் தேதியிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 to 8 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்போது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்போது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த வருஷத்தின் 3வது மாதத்துக்கு நேராய் கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே தேவரீர், இந்த வருஷம் இப்பொழுது துவங்கினது போல் இருந்தாலும் கூட கடந்த 2 மாதங்களை உங்களுடைய கிருபையினால் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே தேவரே, எங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இருக்கிறீர். கர்த்தாவே, இதுவரைக்கும் ஆண்டவரை ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளாத உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதங்களிலே அவருடைய ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தந்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளுங்க. சாயங்கால ராபோஜன ஆராதனை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. வாசித்த வேத வசனங்களோடு கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய திருவுள்ள சித்தம் மாத்திரமே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு சாயங்காலம் ராபோஜன ஆராதனை இருக்கிறபடியால் நாம் எப்போதும் போல சரியாக 5 மணிக்கெல்லாம் நம்ம கூடி வருவோம்னால், நாம் சீக்கிரமாக துவங்கினால் நாம் சீக்கிரமாய் முடித்து கடந்து போவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். சாயங்காலம் நம்ம சரியாக 5 மணிக்கு மீண்டுமாய் நம்ம கூடி வருவோம் ராபோஜன ஆராதனைக்காக. இந்த நாளிலும் கூட நான் இந்த செய்தியை பிரசங்கிப்பேன் என்று ஒரு நேற்று தினத்திலிருந்து கூட எனக்கு எந்த விதமான முடிவு கிடையாது. காரணம், இந்த வாரத்துக்கு செய்திக்காக ஒரு வாரம் நான் காத்திருந்தேன். எனக்கு எந்த செய்தியோ எனக்கு ஏனோ தெரியலை, ஒரு சரியான வழிநடத்துதல் இல்லாமல் இருந்தது. கடைசியாக எதையோ நான் ஒரு சூழ்நிலைக்கு நேராக வந்தேன். என்னுடைய இருதயத்தில் வேறொரு செய்தி இருந்தது. அந்த செய்தியை கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமெனால் வருகிற வாரத்தில் அது ஒரு நீண்ட செய்தியாக இருக்க போகிறது. அது ஒரு பைபிள் ஸ்டடியை போல் இருக்கும். அதுக்காக நான் அந்த செய்தியை வர வாரத்தில் அதை பிரசங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தனால, இன்னைக்கு இது ஒரு முதல் தேதி, இது முதல் வாரமாக இருக்கிறபடியே இன்னைக்கு எந்த செய்தி பிரசங்கிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. எந்த காரியமும் எனக்கு அந்த வார்த்தை கிடைக்காத பட்சத்தில் நேற்றைய தினத்தில் தான் மேகஸ்தம்பம் வந்ததான அந்த நாள், பிப்ரவரி 28ஆம் தேதி. இந்த மேகஸ்தம்பம் 63 வருஷங்கள் ஆகிறது. மேகஸ்தம்பம் 63 வருஷம். அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இந்த மேகஸ்தம்பம், ஏதோ ஒரு மேகஸ்தம்பம் வந்துடுச்சு. எனக்கு நம்ம செய்திக்குரிய எல்லா சபைகளிலும் அந்த மேகஸ்தம்பத்தை நம்ம படமாக போட்டிருப்போம். ஏறக்குறைய 90% செய்திக்குரிய சபையில் அந்த மேகஸ்தம்பத்தை நாம் படமாக போட்டிருப்போம். இதுக்கான நோக்கம் என்ன, அதை தான் இன்றைக்கி பிரசங்கிக்கணும்னு நினச்சிட்டு நேற்றைய தினத்தில் உட்கார்ந்து இந்த செய்தியெல்லாம் நான் ஆயத்தப்படுத்திக்கணும். ஏறக்குறைய ஒரு 20 புத்தகத்துக்கு மேலே அதில் உள்ள கோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு அப்படி இப்படி என்னவோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல. ஆகையினால இன்றைக்கி கூட அதை தான் பிரசங்கிக்க போகிறேன். ஆகையினால அத்தனை 20 புத்தகத்தெல்லாம் கொண்டு நம்ம சபையில் வாசிச்சுட்டு இருக்க முடியாது. ஆகையினால மிக முக்கியமான ஒரு சில விஷயத்தை
நான் உங்களுக்கு போதிச்சுட்டு நான் சீக்கிரமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். மேகஸ்தம்பம் 63 வருஷங்கள் ஆயிடுச்சு. பொதுவாக நான் இப்படியாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பல வருஷத்துக்கு முன்னாடி மேகஸ்தம்பம் அந்த 50வது வருஷத்துல கண்டிப்பா ஒரு காரியம் நிகழும் என்று நான் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அநேகருடைய எதிர்பார்ப்பு கூட அப்படியாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆச்சரியமான கிருபை தாமே நம்ம என்ன செய்கிறது, நாட்களை அப்படியே கொஞ்சம் தேவன் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அந்த கடைசி நபர் வருகிற வரைக்குமா தேவன் இந்த காலத்தை நீடித்து அப்படியே போய்கிட்டு இருப்பார். ஆனா இன்னும் ஒரு 10, 20, 30 வருஷம், 50 வருஷம், ஒரு 100 வருஷம் இருக்குமானா அப்படி இருப்பதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, நாம எந்த காலத்துல வாழ்கிறோம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கேலண்டரை பாருங்க. இஸ்ரேல் தான் தீர்க்க தரிசன கடிகாரமாய் இருக்கிறது. இந்த வேணம் சொல்றாரு, இஸ்ரேல் தான் தீர்க்க தரிசன கடிகாரமாய் இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு இஸ்ரேல் ஈரானை தாக்கி இருக்கிறது. திடீரென்று அந்த அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஈரான் ஒரு சாதாரணமான, அது கூட கொஞ்சம் பலம் மிக்க ஒரு காரியமாக இருந்தது. ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தி அதை இப்படியே விட்டாங்க. இப்போ கூட அமெரிக்கா சேர்ந்து திடீரென்று தாக்கினாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபர் அவரை கொண்டுட்டாருன்ட்டு அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலுடைய பிரதமரும் கூட அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சும்மா சொல்ல முடியாது, 2 பேரும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த காமனின்னு நினைக்கிறவன், இந்த மனுஷனுடைய பெயர் காமனி அப்படிதான் நினைக்கிறேன். அவர் ஏறக்குறைய வயது முதிர்ந்த ஒரு மனுஷன், ரொம்ப நாள் அந்த ஆட்சி பீடத்தில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆகையினால் அமெரிக்கா உள்ள புகுந்து அந்த ஆட்சியை நீக்கிட்டு வேற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், அதெல்லாம் இவர் ஒரு தற்செயலாக அதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் உள்ள பூந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தாக்கினாங்க. நேற்றைய தினத்தில் தான் அந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் பார்த்தா காமினி இறந்துட்டாருன்ட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லி கொண்டிருக்கிறது. சரி, இதில் வேற ஏதாச்சும் பின்னாடி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நான் அப்படியே சில காரியத்தில் பார்த்துருக்கிற நேரத்தில் இந்த பூரிம் என்ற ஒரு பண்டிகையை குறித்து அப்படியாக இருந்தது. சரி, அதை பற்றி என்ன இருக்குது அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு இருந்த பிறகு அது உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் அவருக்கு பூரிம் பண்டிகை துவங்கும். அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் பூரிம் முடிவடையும். என்னப்பா இதெல்லாம் நமக்கு தேவையா? தீர்க்கதரிசி சொல்றாரு, அதை பாரு, நாம எங்க போயிட்டு இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம்னா இஸ்ரேலை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் தீர்க்க தரிசன கடிகாரமா இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது எப்படியெல்லாம் யெகோவா அந்த ஜனத்துக்கு அற்புதமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 6 நாள் யுத்தம் நடந்தது. ஆகையினால் அவங்க எப்போது அந்த தேசத்துக்கு போய் குடிபெயர்ந்தாங்களோ சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அவர்களை எதிர்த்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாடு உலகத்துல அந்த நாட்டை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. மகத்தான யெகோவா அவளோடு கூட இருக்கிறார். யாத்ராகம் 14:14 சொல்லியிருக்குது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆகையினால காட்சியிலே அவர் இருந்து அவருக்கு யுத்தம் பண்ணிட்டார். இப்ப தேவனை என்ன செஞ்சிருக்கிறார்னா டைரக்டா தேவன் அவங்க மத்தியில இடைப்படல. மனவாட்டியுடைய இந்த போர்ஷன் முடிந்த பிறகுதான் தேவன் பகிரங்கமாக அவங்களோடு கூட இடைப்பட முடியும். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா நான் ஆச்சரியப்பட்டு போனேன். தேவன் இந்த மறைமுகமா இருந்தாலும் கூட துல்லியமாய் தேவன் அவங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். எதுக்கு பூரிம் பண்டிகை இருந்தது? முழு யூதரை எல்லாம் கொன்று போடுறதுக்கு பூரிம் அவன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆமான்றவன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நாளில் இவங்களை தூக்கில் போடணும், இந்த நாளில் இவங்களை அழிக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி இருக்கிற நேரத்தில் தான் வெட்டின குழியில தானே விழுவான் என்ற கதைக்கு ஏற்ற பிரகாரமா தேவன் காட்சியை மாற்றிட்டாரு. யாரு தூக்கு மரத்தை ஏற்படுத்தினானோ அவனையே தேவன் தூக்கில போட்டாரு. பிறகு இந்த யூத ஜனத்துக்கு விரோதமாக இருந்த அத்தனை பேரையும் அவர்கள் கொன்று குவித்தார்கள். பூரிம் அந்த அந்த நாளை குறித்தத ஒண்ணுதான். பூர் என்றால் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க குறிச்சுக்கிட்டாங்க. அதை தான் அவங்க பூரிம் என்ற ஒரு பண்டிகையாக கொண்டாடி அவர்களை எதிரியெல்லாம் கொண்டு குவிச்ச பிறகு மற்றவர்களுக்கு விருந்து கொடுத்து அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு சந்தோஷம் கொண்டாடினாங்களாம். அந்த பண்டிகையை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வராங்க. அது எவ்வளவு துல்லியமா நடக்குது பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பூரிம்க்கு யூத ஜனத்துக்கு விரோதமா இருந்த ஒருத்தனை கொன்று போட்டு ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணது போல இன்னைக்கு யூத ஜனத்துக்கு விரோதமா இருந்த ஒரு எதிரியை
ஒருவேளை இன்னொரு 4 நாள் 5 நாள் பிறகு கூட அவனை கொண்டு இருக்கலாம். யுத்தத்தில் வந்து ஸ்பாட்டில் ஒருத்தனை கொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே யெகோவாவுடைய வல்லமையான கரம் அங்கே கிரியை செய்து கொண்டு இருந்தது. அந்த காரியம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு அவங்களுக்கு பூரிம், நாளைக்கு சாயங்காலம் பூரிம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அவங்களை எதிரி கொல்லப்படணும், எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கிறது. அப்படியானால் நாமே எங்கே இருக்கிறோம்? அப்ப நமக்கும் இந்த மேக ஸ்தம்பத்துக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். மிக சுருக்கமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று நான் சபைக்கு போதிச்சுட்டு நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே நான் மேக ஸ்தம்பம் அல்லது மேகம் என்று ஒரு செய்தி பிரசங்கிச்சிருக்கேன். ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், தெரியல. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் தேவன் மேகத்தில் இருந்து தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தாரோ அதை குறித்து தான் ஒரு நீண்ட செய்தி ஒன்று இருக்கும். ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மேகத்தை குறித்ததான ஒரு நீண்ட செய்தி நான் பிரசங்கித்திருப்பேன். திரும்ப அதே செய்தியை பிரசங்கிக்கணுமா அந்த எண்ணம் இருந்தபடியால எனக்கு ஒரு காரியம் கிடையாது. ஆனால் இந்த செய்தி அப்படி முடிவு பண்ண உடனே தேவ ஆவியான ஒரு கிருபை பாராட்டி நான் தேவையான எல்லாவற்றையும் சேகரிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகையினால இன்னைக்கு கூட அந்த மேக ஸ்தம்பம், அதாவது 63 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த மேக ஸ்தம்பம் எல்லா செய்திக்குரிய சபையில அதை ஒரு காட்சி பொருளா வச்சிருக்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன, இதை குறித்து அநேகர் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறாங்க, சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. எது இருந்தாலும் இந்த ஊரின் தும்மி கிட்ட கொண்டு வந்துடணும். ஊரின் தும்மியும் என்ன சொல்கிறதோ அதுதான் முடிவாய் இருக்க போகிறது. நான் வாசித்த அந்த வேத வசனத்தை யாராவது ஒருவர் கூட 5வது வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். முழுசு வாசிக்க வேண்டாம். 5வது வசனத்தை, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் எழுந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. போதும். இங்கே இயேசு கிறிஸ்து 6 நாளைக்கு பிறகு, 6 நாளுக்கு பிறகுதான் என்னது, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி இங்க நிற்கிற சில மரத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி 6 நாள் ஆச்சு. இதை சில பேர் என்ன சொல்லுவாங்க, வந்து 6 நாளுக்கு பிறகு இது ஓய்வு நாள் அப்படி போதிக்கிற ஊழியக்காரன் பார்த்துருக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லது. ஆனால் இங்கே 6 நாளுக்கு பிறகு இந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு 6 நாளுக்கு பிறகு பேதுரு, யோவான், யாக்கோப்பு இந்த 3 பேரை கூப்பிட்டு வந்து மலைக்கு உச்சிக்கு போகிறார். அதுதான் மறுரூப மலை என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. இந்த மலைக்கு போய் இயேசு திடீரென்று மறுரூபமாகிறார். அவருடைய வஸ்திரம் மிக வெண்மையாக, வெள்ளை என்று சொல்வதை விட மிக பிரைட், வெளிச்சத்தை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த காட்சியை. ஒரு விதமான கலக்கம் இருக்கிறது. பக்கத்துல மோசஸ் இருக்கிறாரு, இந்த பக்கம் எலியா இருக்கிறாரு. பேதுருக்கு என்ன பேசுறோன்னு தெரியாம உடனே ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும், மோசஸுக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், ஆக ஒரு 3 கூடாரம் போட்டுடலாமா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்களை நிழலிட்டது. இதுதான் நமக்கு செய்தி. அந்த ஒளியுள்ள மேகம் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் சொன்னது. உடனே அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் முகம் குப்புற விழுந்தாங்க. கொஞ்ச நேரமான பிறகு அவளுக்கு தெளிவு வந்தது. தெளிவு வந்த பிறகு கண்ணை திறந்து பார்த்தா காட்சி மாறி போகிறது. இயேசு மாத்திரமே காட்சியில் இருக்கிறார். எலியா இல்ல, மோசஸ் இல்ல, யாரும் இல்ல. தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்களா, அவருக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. என்னையா இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த அதிகாரத்தை, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுத்தா 1 மாசம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணலாம். இது மிக ஒரு அற்புதமான வேத பகுதி. 1 மாசம் வரைக்கும் இந்த 17ஆம் அதிகாரத்தையே 1 மாசம் பிரசங்கிக்கலாம். நானும் 1 மாசம் பிரசங்கிக்கிறேன்னா என்னை விட அற்புதமாய் இந்த வேதத்தை அறிந்த, செய்தியை அறிஞ்ச மக்கள் நினைச்சாங்கன்னா இன்னும் நீண்ட நாட்கள் பிரசங்கிக்க முடியும். ஏன்னா அது அவ்வளவு மகத்துவமான வேத பகுதியாக இருக்கிறது. ஏன் எலியா வந்தாரு, ஏன் மோசம் வந்தாரு? இன்னொரு சுவிசேஷகன் இப்படியாக எழுதுகிறார், அவருடைய இன்னும் கொஞ்ச காலத்தில் மரணம் ஏற்படுறது, அந்த மரணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு எழுதுறார்.
ஒரு வசனம் ஒன்னை மட்டும் சொல்வது கிடையாது. இதுல ஏராளமான மகத்துவங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். யோவான் ஸ்நானகனால ஜோர்தானிலே இறங்கி போகிறார். ஜோர்தானிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜோர்தான் நதியில இறங்கி போயிட்டு யோவான் ஸ்நானம் கிட்ட எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர் அலறார், ஓ நான் உம்மால ஞானஸ்நானம் பெற இருக்கிற நேரத்தில் நீங்க போய் என்கிட்ட ஞானஸ்நானமா? இப்படி எல்லா வேத வசனங்களும் நிறைவேறுவது ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்டு அப்படி கரை ஏறுகிற இடத்துல வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியான ஒரு புறாவை போல இயேசு மேல இறங்குறாரு. அப்ப கூட இதே சத்தம் வந்துச்சு. அப்ப கூட 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க, யாராச்சும் வாசிக்கலாம் நினைக்கிறேன். கடைசி வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இதே சத்தம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. இதே சத்தம் அங்க சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அவ்வளவுதான். ஆனால் அந்த சத்தம் திரும்ப இப்பொழுது அந்த சத்தம் இன்னொரு வார்த்தையை சேர்த்து கொள்ள ஆரம்பித்தது. ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் யெகோவா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். முடிந்த பிறகு ஞானஸ்நானம் முடிகிறது. அவர் நேராக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கு சோதனை காலம் எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய ஊழியம் துவங்கப்படுகிறது. இப்பொழுது அந்த எல்லா காரியம் முடிந்த பிறகு இந்த 17ஆம் அதிகாரத்தில் வருகிறார். இங்கே அதே சத்தம் சொல்கிறது. பக்கத்துல மோசே இருக்கிறாரு, பக்கத்துல எலியா இருக்கிறாரு. நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, மோசே மரித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாயிருக்கிறார், எலியா உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதான மணவாட்டிக்கு அடையாளமாயிருக்கிறார். மோசே மரித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாயிருக்கிறார், எலியா உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்படுகிறதான மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறார். அது மட்டும் தானா? தீர்க்கதரிசி இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தை ரொம்ப அழகா அற்புதமா இருக்கிறது. பிதா என்ன செஞ்சாரா? ஞானஸ்நானம் இருக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னா பாருங்க. இப்ப என்ன செஞ்சிட்டாராம்? பிதா தன்னுடைய அங்கி இருக்கு பாருங்க, தன்னுடைய அங்கியை எடுத்து தன்னுடைய குமாரனுக்கு போட்டு இப்ப சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா என்ன? நான் பிதாவா இருந்து இவ்வளவு காலகட்டம் சகலத்தையும் நான் செய்து கொண்டு வந்து இப்பொழுது எனக்கு பதிலாக என்னுடைய வார்த்தையை, என்னுடைய எல்லா மவுத் பீஸாக என்னுடைய குமாரன் இருப்பான், இவருக்கு செவி கொடுங்கள். அப்படியானால் யாரு ஐயா தேவன்? மகத்தான யெகோவா, காணக்கூடாதவர், அதரிசனமா இருந்த அவர்தாமே இப்போது இயேசு என்ற சரீரத்துக்குள்ளாக தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போது இவருக்கு செவி கொடுங்கள். எப்படி மோசே மரித்த பரிசுத்தவான்களுக்கும் எலியா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த மணவாட்டிக்கும் அடையாளமா இருக்கிறார், அதே நேரத்தில் அது மட்டும் கிடையாது. மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிறார், எலியா தீர்க்கதரிசிக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறார். அப்படியானால் தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் ரெண்டு பேரும் வாங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா நியாயப்பிரமாணம் நீங்க எல்லாரும் இவருக்கு செவி கொடுங்க. ஏன்னா தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் இவரிலே ஃபுல்ஃபில் ஆக போகிறது. இவர் தான் தீர்க்க தரிசனத்தையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்து. இயேசு சொன்னா நியாயப்பிரமாணத்தையாக தீர்க்க தரிசனத்தை அழிக்கும்படியாக வரல, அதை நிறைவேற்ற வந்து எல்லாமே அவரில நிறைவேற்றிக் கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இதெல்லாம் மகத்துவமான காரியம். இதை பேசிக்கிட்டே இருந்தா இந்த நாள் முழுசு இதையே பேசிக்கிட்டு இருக்க முடியும். நான் சொல்ல வேண்டியதை வேகமா சொல்ல விரும்புறேன். இப்ப என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இந்த காரியம் பேசுகிற நேரத்தில் ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்களை நிழலிட ஆரம்பித்தது. ஒரு மேகம் நிழலிட ஆரம்பிச்சது. அப்படியானால் இங்க என்ன அப்படி பார்த்தோம்னா, அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் ஒளி உள்ள மேகம் அங்க நிழல் இடல. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னாரு, அற்புதமாக இருந்தது. அவர் நேசகுமாரன்.
ஆனால் இங்கே அந்த நேசகுமாரனுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அங்கியை கழற்றி அவருக்கு உடுத்தி வைத்தார். எத்தனை அற்புதமான விஷயம்! பிதாவாகிய தேவன் தம்முடைய அங்கியை கழற்றி அவருக்கு உடுத்தி வைத்து, என்ன அர்த்தம்? ஒரு ராஜா சிங்காசனத்தில் இருக்காருன்னா ராஜாவுடைய எல்லா காரியம் முடிஞ்ச பிறகு தம்முடைய குமாரன் ஆர்டினேஷன் பண்ணிட்டு வைக்கிறார் பாருங்க. இனிமேல் என்னோட குமாரன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. புத்திர சுகார்த்த திருப்பி சொல்லுவாரு, இனிமேல் நான் சைன் பண்ண போது கிடையாது, என் மகன் சைன் பண்ணுவான். அதனால்தான் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இங்க என்ன நடக்குது? இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சு டிக்ளேர் பண்றாரு. இப்ப காட்சியில ஒரு மேகம் வந்து நிழலிடுகிறது. நீங்க புரிஞ்சுக்கணும் விரும்புறேன். அவர் ஞானஸ்நானம் எடுத்தது அற்புதமான விஷயம். அதை பார்க்கிலும் அற்புதமான விஷயம் இதுதான். இயேசு முடிசூட்டப்படுகிறது. இயேசு பிதாவினாலே உலகத்துக்கு அனுப்பப்பட்டு உலக நியாயப்பிரமாணமே தீர்க்க தரிசனமே இவருக்கு செவி கொடு அப்படி சொல்லி நிரூபிக்கிற நேரத்தில் ஒரு மேகம் அவர்களை நிழலிட ஆரம்பித்தது. இந்த மேகத்தை தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ச்சியாக அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, பல நேரங்களிலே மேகங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். வேதாகமத்தில் பல நேரங்களிலே இந்த மேகமும் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் குறித்து மக்கள் எப்படியாக இருக்குது அப்படி பார்த்தோம்னா, யூதருக்கு சொல்லப்பட்டதை புறஜாதியார நாம் என்ன செய்வோம்? அதை எடுத்துக்கொள்ளுவோம். புறஜாதியுடைய போர்ஷன் வேற, யூதருடைய போர்ஷன் வேற. இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு இயேசு இப்படி சொன்னார் பாருங்க, அந்த நாளிலே கர்ப்பவதிகளுக்கு ஐயோ, பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ, அந்த நாள் ஓய்வு நாளிலாவது குளிர்காலத்தில் வராதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அது நமக்கு சொன்னாரா? அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கிபி 70ஆம் வருஷத்துல அது நிறைவேறி முடிஞ்சு போச்சு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு பேசிக்கிட்டு வருவாரு. பேசிக்கிட்டு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு ஏறக்குறைய அதுல 70-75% யூதருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கும். அதுல ஒரு 25% தீர்க்க தரிசனங்கள் புறஜாதி மக்களுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆனா ரெண்டையும் பக்கத்துல பேசிட்டு இருக்கிறதுனால ரெண்டையும் மக்கள் பிரித்து பார்ப்பதிலே தவறு விடுறாங்க. இன்னைக்கு அதை தான் புறஜாதியுடைய போர்ஷன் என்ன, புறஜாதியுடைய நிலை என்ன, புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வேத வசனம் என்ன, அதை பார்க்க போகிறோம். அப்படியானால் இந்த வானத்தில் மேகத்தை தேவன் உண்டாக்குனதுக்கு காரணம் என்ன? 1963ஆவது வருஷத்துல கூட அரிசோனா மாகாணத்தில் தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நடக்கும் என்று சொன்ன பிறகு அந்த மேகம் வந்ததுக்கு காரணம் என்ன? சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை வாசிக்கலாம் நினைக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. போதும் போதும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி பல செய்திகள் சொல்லுகிறார். இந்த பூமியில ஒரு காரியம் நிகழ்வதற்கு முன்னாடி தேவன் ஒரு காரியத்தை முதலாவது வானத்தில் காண்பிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய முதல் பைபிள் வானமண்டலத்தில் இருக்கிறதான நட்சத்திரத்தின் கூட்டங்களாக இருக்கிறது. ஜோடியாக்னு சொல்லக்கூடியதான இதுதான் முதல் வேதாகமாக இருக்கிறது. இரண்டாவதாக அவர் கூர்நுனி கோபுரத்தை சொல்லுகிறார். மூன்றாவதாக நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த வேதாகமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த முதல் பைபிள் என்ன நடந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? முதல் பைபிளை தான் அதனுடைய காட்சியை வானத்தில் வைக்கிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லகேமில் அவர் பிறந்த போதிலும் கூட வேதத்தை அறியாத மக்கள், வானத்தை பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ற மக்களுக்கு ஷேம், காம், யாப்பேத் என்ற அந்த நட்சத்திரங்கள் நேர்கோட்டில் வந்த பிறகு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா பிறந்திருப்பா. அவங்க அங்கே இருந்து 2 வருஷமா பிரயாணப்பட்டு போனாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? பைபிள் தெரியாது. முதல் பைபிள் அவங்க பார்த்தாங்க.
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதை பார்த்து தான் இயேசுவை கண்டுகொள்ள ஆரம்பிச்சாங்க. ஷாலோம் என்ற செய்தியில் தீர்க்க செய்தி தான் சொல்லிட்டு வராரு. இதை நான் பெருசாக முழுசும் வாசிச்சேன்னா அது நமக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். இந்த டூசானியில் நடந்த 7 முத்திரைகள் ரகசிய வெளி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், பிறகு நான் கடைசி ஒரு பகுதி வாசிக்கிறேன். ஷாலோம் என்ற செய்தியில் 20வது பக்கம் 64வது பாரா. 7 முத்திரைகளின் ரகசியம் வெளிப்படுவதற்கு முன்பு அந்த மகத்தான ரகசிய ஒளி நாங்கள் இருந்த டூசானில் பிளாக் ஸ்டோபோல் மேலே வானத்திலே தோன்றினது என்பதை கவனித்தீர்களா? அவர் கூட வந்து பிரெட் நார்மன் என்ற 2 பேர் இருந்தாங்க. இன்னொரு செய்தியில் பார்த்தீங்கன்னா அது கூட ரொம்ப விவரமாக இருக்குது. இப்போ தான் இது நடந்துகிட்டு இருக்குது. நான் பிறகு இதை பற்றி சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா 65 நான் வாசிக்கிறேன் கவனிங்க. அன்று அவர்கள் தென் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மெக்சிகோவிலும் புகைப்படம் எடுத்தனர். இதோ அது லைஃப் பத்திரிகையில் வெளியாகி இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் அவருக்கு மர்மமாய் உள்ளது. அவர் அதை பூமியில் செய்வதற்கு முன்னே அதை வானங்களில் வெளிப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன். எந்த வருஷம் இது? 1964. வானராசிகள் கூட நான் வானராசிகள் சென்று அதை உங்களுக்கு இப்போது கற்பிக்க போவது இல்லை. என்ன சொல்ல வராரு? இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி, பூமியில ஏதோ நிகழ்வதற்கு முன்னாடி, பூமியில ஏதோ நடப்பதற்கு முன்னாடி முதல் வேதாகமாகி அதுல தேவன் காண்பிக்கிறவராய் இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மேகம் அங்க வந்தது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் நினைக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார். போதும். இங்க பாருங்க, ஒரே வசனம் தான். முதல் பாட்டுல என்ன சொல்ல வராரு? திரும்ப ஒரு முறை அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். இது ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வராரு? அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். ஆமென். ரெண்டு போர்ஷன் அது. முதலாவது அடையாளத்தை பார்ப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அவர் வல்லமையோடு மகிமையோடு கூட வருகிறது. பூமியின் கோத்திரத்தார் யாவரும் பார்த்து புலம்புவார்கள். 2 காரியம். அப்படியானால் இந்த மகிமையோடு வல்லமையோடு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்னாடி மனுஷ குமாரனுடைய அடையாளம், எப்ப நான் சொல்லல, நான் எல்லாத்தையும் செய்தியுடைய ஆதாரம் வச்சுட்டு இருக்கிறேன். மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். நீங்க தொடர்ச்சியாக ஒரு சில வசனத்தை நான் வாசித்த பிறகு நான் விளக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக போதும் நினைக்கிறேன். ஏதோ வாசிங்க பார்க்கலாம். என்னது 9 வாசிங்க. மேகம் நம்மளோட செய்தி என்ன? மேகம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. 9ஆம் வசனத்துக்கும் 10ஆம் வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், மேகம் வந்தது, கொண்டது. பிறகு இயேசுவோடு கூட 2 பேர் வெள்ளுடை தரிச்சு இருக்கிறாங்க. இங்க கீழே சீஷர்களும் மற்றவர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற நேரத்துல அந்த 2 பேர் சொல்றாங்க, கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கறீங்க? உங்களுக்கு முன்னாடி இந்த இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். இது யாருக்குன்னா நமக்கு கிடையாது. இயேசு அப்படியே வருவது நமக்கு கிடையாது. இது யூதருக்கு.
அப்படியானால் புறஜாதியுடைய எல்லாமே இங்க ஸ்பிரிச்சுவலா நடக்கும், இங்க எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் நடக்கும். அதை தான் எனக்கு நம்ம தீர்க்கதரிசி என்னென்ன சொல்கிறாரு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படி பார்த்தோம்னா சில நேரங்களில் இந்த வேத வசனத்தையெல்லாம் நம்ம கலந்துடுறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சுட்டு நான் அதை விளக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7வது வசனம், அதுக்கு மேல கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென். இங்கே அப்போது நடக்க இங்கே இதோ மேகங்களோடு வருகிறேன், அவரை குத்தின யாவரும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அதை கண்டு புலம்புவார்கள். அப்படின்னா இது நமக்கு சொல்லப்பட்டதா? குத்தினவர்கள் அந்த ஜனத்துக்கு சொல்லப்பட்ட ஒண்ணு. ஆகையினால் இந்த வேத வசனம் அவருக்கு சொல்லும் பொழுது இது எல்லாமே பிசிக்கல், சரீர பிரகாரமாக இயற்கையாக அவளோடு கூட நடக்கும். ஆனால் புறஜாதி மத்தியில தீர்க்க சொன்ன பிறகு நான் எல்லாம் சொல்ல வரேன், இங்க நம்ம மத்தியில் அப்படி நடப்பது கிடையாது. பல நேரங்களிலே ஒரே வசனம் இருக்கும், அந்த ஒரு வசனத்துடைய ஒரு பார்ட்டு வேற ஒரு காலத்தில் நடக்கும், இன்னொரு காலத்தில் நடக்கும். உதாரணத்துக்கு ஏசாயா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் தேவாலயத்தில் பிரசங்கித்தார், கடற்கரையில் பிரசங்கித்தார், வனாந்திரத்தில் பிரசங்கித்தார், சினேகா என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்துல அவர் பிரசங்கிச்சிருந்தார். ஒரு முறை ஜெப ஆலயத்தில் அவர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நான் பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜெப ஆலயங்கள் எப்போ சினேகாக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு சினேகாக்கு துவங்கணும்னா, ஏன்னா எல்லாரும் எருசலேம் ஆலயத்துக்கு போக முடியாது, அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு எல்லாரும் போக முடியாது. ஓய்வு நாளில் சனிக்கிழமையினால அவங்க என்ன செய்வாங்கன்னா சினேகாக் என்று சொல்லக்கூடியதான அந்த ஜெப ஆலயங்களை கூடுவாங்க. அதை நடத்துவதற்கு ஒரு யூதன் தான் அதுக்கு தலைமையேற்று இருக்கணும், அவர் கல்யாணமானவராக இருக்கணும், அவருக்கு சில தகுதிகள் தேவை. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்கள் இருக்கணும். ஒரு சினேகாக்கு ஒருத்தர் வச்சிருக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 ஆண்கள் இருக்கணும். இப்படியான சில வரன்முறைகள்லாம் இருந்தது. அந்த சினேகாக்கில் என்ன இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, ஒரு மெஸ்ஸியாவுக்காக ஒரு தனியா ஒரு சேர் வச்சிருப்பாங்க. மெஸ்ஸியா வருவார், அவர் ஆலயத்தில் தீவிரமாய் வருவார். வசனுக்கு பாருங்க, அதுக்காக மெஸ்ஸியாவுக்குன்னு ஒரு சேர் வச்சிருப்பாங்க. அந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டாங்க, மற்ற சேர்ல உட்காருவாங்க. பிரசங்கியார் வருவார். பிரசங்கியார் கூட யாருன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஜூஸ்ல பிரசங்கம் பண்ணணும்னா அவன் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கிச்சாரு, சினேகாக்கில் பிரசங்கிச்சாரு, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. அவருடைய பிரசங்கம் வித்தியாசமாக இருந்தது. அவர் 30 வயசுல பிரசங்கம் பண்ண, 12 வயசுலேயே அவர் என்ன செஞ்சாரு, யூதர் ரபி கிட்ட பேசுறதை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா அவரே வார்த்தையா இருந்தார். ஆகவே அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாமல் போனது. ஆகவே இங்கே சினேகாக்கு போற நேரத்தில் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, அங்க எல்லாரும் உட்காரும் போது அவர் எத்தனை முறை அந்த சினேகாக்கு போயிருக்கிறார். அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட சேர் இருக்கு பாருங்க, அதுல போய் இயேசு உட்கார்ந்துட்டாரு. எல்லாருடைய கண்களும் அவர் நோக்கி கொண்டிருந்த வசனம் கவனிங்க, எல்லாரும் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாரும் அங்க உட்கார மாட்டாங்க, அது மெசியாவுடைய சேர், அவர் தான் மெசியா. அவர் அங்க போய் உட்கார்ந்த பிறகு அவருக்கு நேரா புல்பிட் வந்தது. புல்பிட் அவர் பிரசங்கம் பண்ண நேரத்தில் அங்க இருக்கதான் பணிவிடைக்காரன் நேராக போனார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தோல்சுருளை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்த பிறகு வாசிக்கிறாங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம். யாரை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், 2வது வசனம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். அப்போது நினைக்கிறேன் யாராவது ஒருவர் லூக்கா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏனெனில் 4:19 சரியா? கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். வாசிங்க ஒரே வசனம், அந்த ஒரே வசனத்துல ஒரு பகுதியை வாசித்தார், புத்தகத்தை சுருட்டினார், தோல் சுருளை சுருட்டிட்டு பணிவிடக்காரங்கிட்ட கொடுத்துட்டு, இந்த நாளிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம். ஐயா வசனத்தை அவர் ஃபுல்லா படிக்கல, மேலதான் படிச்சாரு. ஒரே வசனம், அதனுடைய இன்னொரு பாகம் இந்த காலத்தில் நிறைவேறும். ஒரே வசனம் ஒரு காலத்துல ஒரு பகுதியும், அந்த இன்னொரு பகுதி இன்னொரு காலத்திலையும். காலம்னா எவ்வளவு காலம் ஐயா? ஏறக்குறைய 2000 வருஷம் தாண்டியாச்சு. அந்த வசனத்தின் ஒரு பார்ட்டு
நிகழ்வதற்கு 2000 வருஷங்கள் ஆனது. அப்படியானால் ஒவ்வொரு வசனமும் கூட இன்றைக்கு ஒரு பகுதி அங்க ஜூஸுக்கு நிறைவேறினது, இன்னொரு பகுதி புறஜாதி பக்கத்தில் நிறைவேறினது. அப்படியாக பல நேரங்களில் பல காரியங்கள் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஒரு பகுதி நம்ம கிட்ட நடக்கும், இன்னொரு பகுதி யூதருக்கு நடக்கும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். இது நம்ம காலத்தில் நடந்துச்சு. அவர் மகிமையோடு கூட, அவர் தேவ தூதரோடு கூட அப்படி வருகிறத எல்லாரும் பார்ப்பாங்க. அது நம்ம காலத்தில் நடக்க போது கிடையாது, நீங்க பார்க்க போது கிடையாது. அதை பார்க்க நம்ம விரும்பல ஐயா, அது வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னாடி மனுஷகுமாரனுடைய அடையாளம், கவனிங்க, சைன், அடையாளம் காணப்படும். அதுதான் நம்ம காலத்தில் நடந்துச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா நடந்துச்சு? தீர்க்கதரிசியானவர் இப்படியாக பிரசங்கிச்சிருக்கிறார். அவருடைய 1909 வருஷம் பிறந்தாருங்களா? 9 பிறந்தாரு. 47 இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்த 47 இருந்து தான் அவருடைய வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சுகமளித்தலோடு கூட அவருடைய ஊழியம் துவங்கப்பட்டது. ஏராளமான மக்கள் சுகம் பெற்றாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய கலக்கினது எங்க அப்படி பார்த்தோன்னா, தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தின் காலகட்டத்தில் அது நிகழ்ந்தது. பிறகு அந்த பெந்தகோஸ்தை எழுப்புதல் இவர் மூலமாக, அதுக்கு முன்னாடி 1906 வருஷத்துல நடந்து அது ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் இருந்தது. பிறகு அந்த எழுப்புதல் ஸ்தாபனத்தில் போய் முடிவடைஞ்சிச்சு. அங்கதான் சர்ச் ஆஃப் காட், அசம்பிளி ஆஃப் காட், இப்படிப்பட்டதான பல ஸ்தாபனங்கள் ஏற்பட்டு அது வேறு கோணத்தில் முடிஞ்சு போன பிறகு உண்மையாக ஒரு தீர்க்கதரிசி காட்சிக்கு வரல. அன்னைக்கு சுகமளித்தல் இருந்துச்சு. அப்ப என்ன நடந்துச்சு? எப்படி அன்னாளுடைய காலகட்டத்தில் அன்னாள் ஒரு பிள்ளைக்காக அவள் ஜெபித்தாள். நீண்ட நாட்கள் எருசலேமில் பிரத்யட்சமான தரிசனம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சாமுவேல் காட்சிக்கு வருகிற வரைக்கும் எருசலேம்ல பிரத்யட்சமான தரிசனம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அன்னாள் ஜெபிக்கிறாள். அன்னாள் சபைக்கு அடையாளமா இருக்கிறாள். பெந்தகோஸ்தை எழுப்பினது, பெந்தகோஸ்தை ஜெபிச்சது, அது எங்கேயோ ஸ்தாபனத்தை முடிகிற நேரத்தில் தேவன் சாமுவேலை போல தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் எப்படி அவர் எருசலேம் தீர்க்கதரிசியா இருந்தாரோ, இங்க பிரஜாதி மத்தியில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி உலகம் முழுசா 7 முறை சுத்திட்டு வர தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அந்த செய்தி என்ன செய்தி? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அது மட்டும் கிடையாது. பிறகு அவர் சொல்றாரு, அவர் கிறிஸ்துக்கென்று ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறதான அந்த ஊழியத்தை, அந்த எலியேசர் ஊழியத்தை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. தீர்க்கதரிசிக்கிட்ட கொஞ்ச நாள் வெட்கப்படுதல் ஒரு செய்தி இருக்குன்னு பாருங்க. இதை நான் வேற ஒரு காரியத்துக்காக, அவருக்கு ரொம்ப நாள் ஒரு விதமான மனசுல ஒரு விதமான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, எதையாவது அறிக்கை செய்யாமல் இருக்கிறேன்னா, வேற ஏதாச்சும் நிகழ்ந்ததா, ஹார்ட்ல ஒரு விதமான பாரம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் தனிமையில் போற ஜெபிக்கிறாரு, ஆண்டவர் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல, இந்த பாரம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, ஏதோ ஒரு விதமான ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருக்கிறது. அப்படியே அப்படி இருந்துகிட்டே இருந்தாரு. அதுக்கு தேவனுடைய சமூகத்தில் கேட்டாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்றும் வெளிப்படுத்தல. இது நீண்ட நாட்கள் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவரு ஈசாக்கு, ரெபேக்கா இவரை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணார். அங்கே எலியேசருடைய போர்ஷனை பற்றி பிரசங்கம் பண்ணார். அது பிரசங்கம் பண்ண நான் சொல்லல ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு இது சொல்கிறாரு. அதை நான் பிரசங்கம் பண்ண பிறகு அந்த பாரம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய பாட்டு ஒரு எலியேசர் கிறிஸ்துவுக்காக ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஊழியம் தான் என்னுடைய ஊழியமாக இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இவருடைய ஊழியம் முதலாவது உலக மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக, அட்ராக்ஷனுக்காக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் சுகமளித்தலை தந்தார். இரண்டாவது கட்டத்தில் இருதய ரகசியத்தை தேவன் சொன்னார். ஒரு மனுஷன் வருவார், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்க்கை மட்டும் கிடையாது. ஒரு பெண்ணு தன்னுடைய அம்மாக்கள் லெட்டர் எழுதுறாங்க. அம்மாக்கள் லெட்டர் எழுதுறது பக்கத்தில் இருக்கணும் தெரியாது.
போஸ்ட் பாக்ஸ்லேருந்து போஸ்ட்மேன் எடுத்து போய் கொடுத்தா போஸ்ட்மேனுக்கு தெரியாது. நீ என்ன லெட்டர் எழுதுங்க சொல்கிறார், நீ உங்கள் அம்மாவுக்கு இப்படி லெட்டர் எழுதுனா சோன் சொன்னார். இவர் வேதாகமத்தின் தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால தீர்க்க தரிசனம் இருந்தது. இறுதி ரகசியத்தை அறிந்து கொள்ளதான் இருந்தது. மூன்றாவது இழுப்பு வர ஆரம்பிச்சது. அங்குதான் வார்த்தை மக்களை பரிபூர்ணப்படுத்தி இந்த 7 சபை காலத்துல நித்திரை செய்து கொண்டிருந்தாங்க பாருங்க. கன்னிகைகள் பவுலுடைய காலத்துல இருந்தவங்க நித்திரையில் இருந்தாங்க, எர்மியாஸ் காலத்துல நித்திரை இருந்தாங்க. இப்படியாக 7 சபை காலத்துல நித்திரையா இருந்த அவங்க ஒரு மனவாட்டியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த நீதிமான்கள் ஆட்டுக்கடாவின் ரத்தத்துக்கு இருந்தவங்க அத்தனை பேரும் இயேசுக்கு காத்திருந்தாங்க. அந்த மகத்துவமான வந்தாதான் இவங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். அப்போதுதான் இவர்கள் திரும்ப என்ன செய்ய முடியும், எழுந்திருக்க முடியும். இவர்களை அத்தனை பேரும் ஆட்டுக்கடாவின் ரத்தத்துக்கு உறங்கின நிலையில் இருந்தாங்க. இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போனார். அவரே ஆசாரியனாக தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்து போய் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் எப்போது ஊற்றப்பட்டது, தெளிக்கப்பட்டதோ அவங்களுக்கு எல்லாமே அந்த பாவ காரியங்களிலிருந்து ஒரு பெரிய டெலிவரியன்ஸ் கிடைச்சது. பிறகு இவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த நீதிமான்கள் எப்படி இயேசுவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்களோ, இந்த 6 கால சபை, ஏன் 7 கால சபையும் கூட ஒரு பரிபூர்ணமான ஒரு மனவாட்டி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த 7 சபை காலத்தில் பவுலை தவிர மற்றவங்க வந்த அந்த சீர்திருத்தவாதியெல்லாம் யாருன்னா பரிபூர்ணமானவங்களா அப்படி பார்த்தீங்கன்னா யாரும் பரிபூர்ணமாக கிடையாது. அந்த நாளுக்கே அவங்க மகத்துவமானவங்க. மார்ட்டின் லூதர் இருந்தார், மகத்துவமான ஒரு மனுஷன். போப்பை எதிர்த்தார். அவருக்கு நிறைய சமரசம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. மார்ட்டின் லூதருக்கு போப்பு மிகப்பெரிய அதிகாரமுடையவனாக இருந்தான். அரசாங்கம் அதிகாரத்தோடு கூட எப்படியாவது இந்த மார்ட்டின் லூதரை பணிய வைக்கணும் என்னன்னு பார்த்தாங்க. மார்ட்டின் லூதரை எழுப்பினது தேவனாக இருந்தார். ஆகையினால யாரும் எதிர்க்க முடியல. அவர் தன்னை சமரசம் பண்ணிக்கல. அவருடைய வார்த்தையில அவர் உறுதியாக இருந்தார். ஆனாலும் கூட அவர் என்ன செஞ்சாரு, 3 கடவுள் சொன்னாரு. அதுக்கடுத்து வாழ்நாள் முழுசோ பைப் அடிச்சிருந்தா. பைப்னா நம்ம உட்கா சொல்லுவோம் பாருங்க, உங்களுக்கு தெரியுங்களா? அதனால தான் இன்றைக்கி ஆர்சி ஃபாதர் அங்கே சுருட்டு அடிப்பாங்க. இப்போ அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பழைய காலத்தில் அது ஒரு ஸ்டைலு. ஆர்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த சுருட்டு பிடிக்குது, அது உங்களோட ஸ்டைலு, கௌரவமாக நினச்சிருந்தாங்க. ஏன்னா மார்ட்டின் லூதர் கூட என்ன செஞ்சார், அந்த ஹுக்கா வச்சுக்கிட்டு இருந்தார். இப்படியாக அவர்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிபூர்ணம் கிடையாது. அன்னைக்கு ரோமன் கத்திரி மார்க்கத்தில் அவங்க வெளியே வந்தால் போது அது போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு மனவாட்டி அப்படி கிடையாது. மனவாட்டி அவள் பரிகையினால்தான் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். இந்த 3வது இழுப்பு காலம் வந்தது. வருகிற 1962ஆம் வருஷத்தில் அவர் இப்படியாக ஒரு ஒரு தரிசனம் பார்த்து மக்களிடத்தில் சொன்னார். நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய வெடிப்பு இருந்தது. அந்த சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே என் மகன் இருந்தான். ஒருவேளை இதுதான் என்னுடைய மரணமாக இருக்குமா, தீர்க்கதரிசி அப்படி நினைச்சாரு. அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்குரிய கடைசி நாளாக இருக்குமா அப்படின்னு நினச்சிருந்தார். பிறகு சொல்கிறாரு, இப்போ பையனாக இருந்ததுனால அது அப்படி இருக்காது அப்படி முடிவு வந்துட்டார். 63வது வருஷம் இவர் மலைக்கு போகிறாரு. மலையில் சாத்மன் பிரெட் அவர் பேர் நமக்கு சரியாக உச்சரிக்க தெரியல. ஒரு நார்மன் சொல்லக்கூடிய இவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கேம்போடு கூட மலைக்கு போயிட்டாங்க. மலைக்கு போன பிறகு இவர் என்ன செஞ்சார்னா, மலைக்கு மேலே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. சத்தம் கேட்ட உடனே காட்டு பண்ணிங்க கீழே இறங்கி வரும். இறங்கி வர நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுங்க, வேட்டையாடலாம். இதுதான் பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் பனியும் இருக்குது. மலைக்கு மேலே போகிறாரு. இவர் ஒரு கருப்பு கலர் துப்பி வேறு போட்டிருந்தார். கவனிங்க, இவர் ஒரு கருப்பு கலர் துப்பி போட்டு இவர் ரொம்ப மேலே போயிட்டார். இவர் சொன்னார் என்னென்னா, நான் மேலே போயிட்டு துப்பாக்கி ஷூட் பண்ணுவேன், அந்த சத்தத்தை கேட்டு காட்டு பண்ணியெல்லாம் கீழே இறங்கி வரும், அப்போ நீங்கள் வேட்டையாடுங்க, கீழே மற்றவங்களாம் இருக்கிறாங்க. நேராக மலைக்கு மேலே போனார். போன பிறகு இதுதான் அவங்களோட பிளான். மற்றவங்களாம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் இருக்கிறாங்க. இறங்கி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு இவருடைய காலில் பேண்ட்டில் வந்து ஒரு ஊம்பல் ஒன்று குத்திருந்தது. அது ஏற்கனவே விஷன். அவர் குனிந்து அதை எடுக்கிறாரு. மிகப்பெரிய வெடி சத்தம், அலாஸ்காவே அப்படியே அதிர்கிறது. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் கருப்பு தொப்பி போட்டுருக்கிறார் பாருங்க, கூட இருக்கிற பிரதர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, என்னதான் பண்ணி நினைச்சு ஷூட் பண்ணிட்டாங்க.
பண்ணி நினைச்சு ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு இவரா அந்த நம்ம எண்ணங்களை பார்த்தா அவருக்கு கேட்க ஒரு அந்த செகண்ட்ல அந்த எண்ணம் வருது, என்னதே அவன் சுட்டுட்டாங்க போனது. அப்படி பார்க்குறாரு, அப்படி இல்லை, ஒரு பெரிய அதிர்ச்சி, பெரிய அசைவு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலை வெடிக்கிறது. வெடித்து அதனுடைய பாறைகள் எல்லாம் சிதறி அங்கே இருந்த மரங்களில போய் விழுகிறது. கீழே இருக்கிறவங்களாம் போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குது? இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது. ஏரோப்ளேன், ஜெட் விமானம் போனா ஒரு சத்தம் வரும் பாருங்க. அந்த சத்தத்தை போல ஒரு மிக அதிகமான சத்தத்தோடு கூட ஒரு சத்தம் வந்தது. எங்கேயாவது ஜெட் விமானம் போல மேல பார்க்கறாங்க, எந்த சத்தமும் இல்லை. அந்த சத்தம் எங்க இருந்து வந்தனா எவன்ல இருந்து வந்துச்சு. அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து வருகிறது. அங்க இருந்து ஒரு தூதர்களுடைய கூட்டம் வந்தது. அந்த தூதருடைய கூட்டம் வேகமாய் பறந்து வந்தது. அந்த பறந்து வருகிற நேரத்தில் சத்தமா எப்படி இருந்ததுன்னா ஜெட் விமானத்தை போல சத்தம் இருந்தது. வந்த பிறகு அந்த தூதர்கள் இவளை அப்படி பிடிச்சாங்க, வேறு ஒரு பரிணாமத்துக்கு மேலே கொண்டு போனாங்க. மேலே கொண்டு போன பிறகு அவங்க சொன்னாங்க, 7 முத்திரையை பேசுறதுக்கான நாள் வந்தது, நீ போய் காத்துரு அப்படி சொன்னாங்க. இவர் அந்த காரியம்லாம் முடிஞ்சிச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. கீழே இருக்கிற அந்த கேம்பில் இருந்தவங்கலாம் ஒரு விதமான எல்லாருக்கும் சிவரிங் வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் ஒரு விதமான பயம் கலந்து வருது. ஏன்னா மழை வெடிக்கிறது. அதிர்கேஷ் இன்னொரு செய்தி சொல்கிறாரு, அப்படி மழை வெடித்து சிதறின அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஷேப்பில் இருந்துச்சான். நிறைய பேர் அந்த கல் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிள் வெயிட்டராக வச்சாங்களாம். அதுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா அந்த முக்கோண ஷேப்புக்கு வந்து காரணம் என்ன அப்படி பார்த்தானா பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரே தேவன் என்பதுக்கு அடையாளமாக எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆகையினால அந்த காரியம் வந்தது. அதுக்கு அடுத்தது இவர் 7 முத்திரைக்காக காத்திருந்தார். 7 முத்திரை குறித்து இப்படிலாம் பேசணும். அவர் ஏசி ரூமெல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு 7 முத்திரை பிரசங்க பண்ணணும். இவர் நிறைய ஊழியக்காரங்க பேசின அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தார். அதை இதெல்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருந்தார். பிரதர் பேனம் வந்து டாக்டர் ஸ்கோஃபீல்டோட பைபிளை ஃபாலோ பண்ணுவார். ஆனால் அதே பிரதர் பேனம் சொல்கிறாரு, நான் ஸ்கோஃபீல்டு சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்குவது கிடையாது. எல்லாரும் பார்க்கலும் ஐயா ஸ்கோஃபீல்டு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டா தீர்க்கதரிசியத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். ஸ்கோஃபீல்டு எல்லாத்தையும் 100க்கு 100 கரெக்டாக சொல்லிட்டா ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. தேவனுடைய நோக்கம் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தான் ஜனங்களிடத்த ரகசியத்தை பேசணும். ஸ்கோஃபீல்டு பேசினா அது பொய்யா மாறி போயிடும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்கோஃபீல்டு தீர்க்கதரிசியை செய்து கொஞ்சம் ஒத்து வந்தார், அவ்வளோதான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா நடந்துச்சு? அதுக்கடுத்து போய் காத்திருக்கிறாரு. 7 முத்திரையை பிரசங்கம் பண்ணணும். அப்படி காத்திருக்கிறத எல்லாரையும் விட்டுட்டு ஒரு தனித்த ரூமில், ஒரு இருண்ட ரூமில் உட்காந்து தேவனுடைய சம்பந்தத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் முத்திரை அதுக்கு இதெல்லாம் மற்றவங்களுடைய அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்படி பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தார். எல்லாத்தையும் தூக்கி போடு, அது கிடையாது, அது இல்லை. இங்கே காட்சி மாறி போச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என் அறைக்குள்ளாக வராமல் இருந்திருப்பாரைனா நான் எல்லாவற்றையும் தவறாய் போதித்திருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் காட்சிக்கு வந்தாரு. அவரே வெளிப்படுத்தினார். முதல் முத்திரை என்ன, 2வது முத்திரை என்ன, 3வது முத்திரை என்ன, 4வது முத்திரை, எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த முடிஞ்ச பிறகு இவருக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த தூதர்கள் வந்து போன பிறகு அந்த மேகம் இருந்தது பாருங்க. இந்த மேகம் எடுத்தது அப்படி இல்லை, அது வெவ்வேறான நிலையில் இருந்தது. பிறகு அது மறைஞ்சு போறது வெவ்வேறான நிலைக்குள்ள போனுச்சு. அப்போ கடைசியாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மேகம் இருந்தது. பத்திரிகையாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் போட்டோ பிடிச்சிட்டு அவங்களே பத்திரிகையில முதல் பக்கத்தில் அதை போட ஆரம்பிச்சுட்டாங்க. மர்மமான மேகம். ஏப்பா மேகம் இந்த மனுஷன் மூலமாக தான் மேகம் வந்தது. மேகத்தில் என்ன நடந்துச்சு இவருக்கு தான் தெரியும். ஏன் கூட இருக்கிற சாத்மனுக்கு தெரியும், அங்கே ஆர்மனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் பத்திரிகை பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் அனுமதிச்சார். அதை அவன் பத்திரிகையில போட்டுட்டு அது இது மர்மமான மேகன் போட்டான். அப்பதான் பார்த்தா என்ன இதெல்லாம் வருது. ஒரு முறை ஒரு பிரதர் ஒருத்தர் கேட்டாரு, பிரதர் பேனம் மேகத்தை பத்தி சொல்றாங்களே, மேகத்தினால எதனா பெருசா விசேஷமா எதனா இருக்குதா? ஒருத்தர் கேட்கிறாரு, மேகத்துல ஏதாச்சும் விசேஷம் எதனா இருக்குதா அப்படி கேட்டாரு. பிரதர் பேனம் சொல்றாரு பாருங்க, இடையில் நின்றல் இந்த செய்தியில அறையில் அந்த பெரிய ஒளி அல்லது மேகத்தை போல் ஒரு மலையின் மேல் இருக்க கண்டாராம். அவர் சமீபத்தில் என்னிடத்தில் ஒரு மலையின் மேல் மேகம் இருப்பதனால் ஏதாவது முக்கியத்துவம் உண்டா என்று கேட்டார். நான் அவருக்கு வேதத்திலிருந்து கூறியதாவது, நான் கூறினேன், ஆம்,
பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகியோர் மலையின் மேல் இயேசுவோடு சென்றபோது கர்த்தராகிய இயேசுவை ஒரு மேகம் நிழலிட்டது. நான் சொல்றாரு, மேகத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு பேதுரு, யோவான், யாக்கோப்பு இருக்கிற நேரத்தில் மலையில் இருக்கும்போது அவரை ஒரு மேகம் நிழலிட்டது. ஆகையினால்தான் அவருடைய வேலைக்காரனா நான் கூட அந்த மேகத்தை குறித்து பேசியிருக்கிறேன். கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, இவருக்கு புரிய பேப்பர்லாம் போட்டான், லைஃப் வேற ஒரு மேகசின் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த அந்த பத்திரிகை பார்த்தா உலக அளவு போற பத்திரிகை. தீர்க்கதரிசி இந்த மேகத்தை பற்றி உலகத்துக்குலாம் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை ஐயா. தீர்க்கதரிசி சொல்றதுக்கு முன்னாடியே பத்திரிகைகள் உலகம் முழுசாக கொண்டு போயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, காலையில பேப்பர் படிக்கிறோம் பார்க்குறாங்க. உலகம் முழுசு படிக்கிற பேப்பர்ல ஒரு மர்மமான ஒரு மேகம், சோன் இடத்துல மேகம் வந்துச்சு. என்ன மேகமா வந்திருக்கும் தெரியலையே. என்ன மேகமா வந்திருக்கும் தெரியல. மேகம் வருதுக்கு காரணமா இருந்தா இவருக்கும் தெரியாது, தீர்க்கதரிசிக்கும் தெரியாது, தீர்க்கதரிசிக்கும் பதில் தெரியாது. அப்போது ஆண்டவர் சொன்னா, நீ போய் காத்திரு, அது உனக்கு வெளிப்படும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இவர் போய் அந்த மேகத்துக்காக காத்திருந்த போதுதான் தேவன் இவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நோக்கம் இல்லாமல் மேகம் வருவது கிடையாது. ஏதோ ஒரு மேகம் வந்துச்சு சும்மா இங்க படம் போட்டுக்கிறதுக்கு கிடையாது. மனுஷகுமாரனுடைய அடையாளம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, மனுஷகுமாரனுடைய அடையாளம். இந்த மேகம் இல்லாம இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்காம ராப்சர்ல போக முடியாது. இதுக்கோ ராப்சருக்கு தொடர்பு இருக்கிறது. ஐயா, இப்ப உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு? ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுறது எப்படி நடக்க போகுது? அப்படி வானத்துக்கு வருவார். எல்லாரும் ஒத்துக்கிறது அதான், வானத்தில் வருவார். வானத்தில் வந்து பிறகு இயேசு என்ன செய்வார்? மனவாட்டி எடுத்துக்குவார். எல்லாம் ஸ்தாபனம் எல்லாம் அதான் சொல்றோம். நாம கூட அதான் சொல்றோம். அப்படிதான் ராப்சர் நடக்கும். நாம சொல்றது ஒரு பார்ட்டு, அதனுடைய முடிவை பார்க்கிறோம். ஆனா அதனுடைய துவக்கம் எங்கன்னா 63 துவக்கம் நடந்தது ஐயா. இதனுடைய நிறைவேறுதல் தான் அங்க நடக்க போகிறது. இதனுடைய துவக்கம் 63. கேட்கிறாங்க, அந்த மேகம் மலையில வந்துச்சுன்னா விசேஷம் இருக்கிறதா? மனுஷகுமாரனுடைய அடையாளம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது துவக்கமாய் இருக்கிறது, முடிவு ராப்சர்ல முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை முழுமை அடையும். உதாரணம் நான் சொல்றேன் பாருங்களேன். ஏப்பா என்னப்பா இதெல்லாம் புதுசா சொல்றீங்க? தீர்க்க சொல்றாரு, முதல் வருகையில அவங்களுக்கு ஏராளமான தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆதி ஆகமத்திலிருந்து மலாக்கி வரைக்கும் தீர்க்க தரிசனம் யூத ஜனத்துக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து 3:15 மலாக்கி 3 வரைக்கும் தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு, யூத ஜனத்துக்கு. இவ்வளோ தரிசனம் இருந்தும் கூட அவங்க எப்படி நினைச்சாங்களாம்? நான் சொல்ற கவனிங்க. சரி, முத்திரையில் சொல்றாரு. பிறகு நான் இன்னொரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன். முத்திரையில் தீர்க்க சொல்றாரு, மேசியா தோன்றும்போது அவர் நேராக ஆலயத்துக்குள் வந்து, காய்பாவே நான் வந்து விட்டேன் என்று சொல்லுவார் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். காய்பா, பிரதான ஆசிரியர் காய்பாவே நான் வந்து விட்டேன் அப்படி சொன்ன உடனே அவர் போய் சபையில் அனௌன்ஸ் பண்ணுவார். அடுத்த நாள் என்ன செய்வார்? காமெண்ட் வழியாக வந்து படி வழியாக இறங்கி அவர் தீவிரமாக தேவாலயத்துக்கு வருவார். நான் சொல்ற ஐயா, தீர்க்க சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் அறிந்த ஜனங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து மலாக்கி வரைக்கும் தீர்க்க தரிசனம் அறிந்த ஜனங்க சபை என்ன போதிச்சது அப்படி பார்த்தோம்னா, காய்பா கிட்ட தன்னை வெளிப்படுத்துவாரு. காய்பா என்ன செஞ்சிருவாரா? சபைக்கு சொல்லுவாரு. அவர் வானத்திலிருந்து நேராக இறங்கி வந்து தேவாலயத்துக்கு தீவிரமா போவாரு. இன்னொரு செய்தியில் தீர்க்க சொல்றாரு, கவனிங்க. அதை நான் வாசிக்கிறேன். அறியவில்லை, நாம் இருவரும் ஒன்றாக வேதத்தை வாசித்திருக்கிறோம். ஆனால் நசரேயனாக இயேசு என்றா சொல்கிறீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் டூசான் அல்லது என்னுடைய ஊராகிய ஜெபர்சன்வில்லில் இருக்கிறதை காட்டிலும் மிகவும் தாழ்ந்த மக்கள் வசிக்கிறதான அந்த மோசமான பட்டணமாகிய நாசரத்தை தேர்ந்தெடுத்து அதில் வருவார் என்று சொல்கிறாயா? ஏன் பிரதான ஆசாரியன் அப்படியா? அவர் வானத்தில் தாழ்வாரத்தை படிக்கட்டுகளை கீழே இறக்கி நேராக தம்முடைய வளாகத்திற்குள்ளாக இறங்கி வருவார் என்று விசுவாசிக்கிறதை அறிந்திருக்கிறாயே. அப்படித்தான் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி? என்ன சொல்ல வர்றாருன்னா, நாசரத்து தீர்க்கதரிசி அந்த ஊரை விட கேவலமான ஊர். அந்த ஊர் அவர் வரமாட்டாரு.
அவர் வானத்தின் தாழ்வாரங்களில் இறங்கி அந்த அழகான ஒரு படிக்கட்டில் இறங்கி அவர் அப்படியே தீவிரமாய் வருவார், அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. ஆனா இயேசு எங்க வந்தாருங்க ஐயா? மாட்டுக்கொட்டையில பிறப்பாருங்க தீர்க்கதரிசனம் இருக்குங்களா பழைய ஏற்பாடுல? மாட்டுக்கொட்டையில இல்லை ஐயா, இல்லை இல்லை இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு? மக்கள் தங்களுடைய சொந்த எண்ணங்களில அதை பெருசா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் எப்போதும் இயற்கைக்கு மாறாக கிரியை செய்கிறவர். நாம நினைக்கிறது போல தேவன் எதையும் செய்து கிடையாது. தேவன் எளிமையிலே தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஆகையினால்தான் அவங்க நினைச்சிடா நேரா போய் காய்பாவிட சொல்லுவார், காய்பாவை பிரதான ஆசாரியன்னு சொல்லிட்டு அவர் நேராக வானத்து படிக்கட்டில் இறங்கி நேரா வந்து ஆலயத்துக்குள்ள வருவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க வந்தாருன்னா மெசியா மாட்டுக்கொட்டையில் இருந்தாருங்க ஐயா. இதை நம்ப முடியுமா? அப்படிதான் இதுவும் இருக்கும். தீர்க்கதரிசி இன்னொரு இடத்துல சொல்றாரு, உயிர் தேர்தல் எப்படி நடக்க போகுது? முத்திரையில சொல்றாரு, ஒரு 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 தூதை வந்து கடப்பரை எடுத்துட்டு எல்லா கலர்லாம் உடைச்சு தூக்குவான் அப்படின்னு நினைச்சுங்க. அப்படி நடப்பது கிடையாது. நான் சொல்ல இதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படி நாம நினைப்பது போல் கிடையாது. நான் சொல்றது வருகை, இந்த மேகத்தோட வருகை முடிஞ்சு போச்சு. 1000 வருஷம் அரசாட்சி துவங்கிடுச்சு. ஞானஸ்நானம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ராபோஜனம் ஃபுல்ஃபில் ஆச்சு. அந்த கதை நான் பேச வரல, அது கிடையாது. ஆனால் இந்த மேகத்துக்கும் ராப்சருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன்? ஒருவேளை சாதாரணமான மேகமா இருக்குமைனா தீர்க்கதரிசியை அதற்காய் போய் காத்திருந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் காத்திருக்கிறார். மேகம் வந்து சில நாட்கள், சில மாதங்கள், வருஷங்கள் ஆன பிறகு அதற்காய் காத்திருக்கிறார். காத்திருந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அதை இப்படி திருப்பி பார். என்ன செய்தியை சொல்றாரு? சூரியோதயம், வெட்கப்படுதல் என்ற செய்தியெல்லாம் சொல்ல வராரு. மாசியர் கவனிங்க. சபையானது மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போகிற வரைக்கும் இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படி பார்த்தோன்னா, அந்த படத்தை வெட்கப்படுதல் ஒரு செய்தி. நான் பிறகு நான் எல்லாத்தையும் ஃபோனில் எடுக்க வேண்டியது. வெட்கப்படுதல் ஒரு செய்தியில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த படத்தை இப்படி திருப்பி வலது பக்கம் திருப்புங்க. சூரியோதயம் செய்தியில் ஏசியாவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் சொல்றாரு, அந்த படத்தை இப்படி திருப்புன்றாரு. திருப்பின பிறகு சொல்றாரு, இங்க பாருங்க, கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியும். அங்க பாருங்க, அவருடைய கண்ணை பாருங்க, அவருடைய மூக்கை பாருங்க. அப்ப எதுக்கு சும்மா விளையாட்டுக்கா வந்துட்டு போனாரு? அந்த மேகம் சும்மா வந்துச்சா? இல்லையா, அதுல ஞானம் அர்த்தம் இருக்கிறது. அதுல தேவன் தம்முடைய வருகை யாருக்கு? இந்த ரகசிய வருகை, ஊர்ல இருக்கவங்க ரகசிய வருகை. ரகசிய வருகைனா நோக்கம் என்ன? ரகசியம்னா என்னது? ரகசியமா தான் இருக்கணும், யாருக்கு தெரியக்கூடாது. ரகசியம்னா யாருக்கு தெரியக்கூடாது, அதான் ரகசியம். மற்ற எல்லாம் பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை கண்டு புலம்புவார்கள், அது பகிரங்கமா இருக்கும். அப்படின்னா ராப்சர் கூட ரகசியமா இருக்கும். திருக்கதி சொல்றாரு, ஜனங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, அந்த ஊர்ல கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்களே, இந்த ஊர்ல கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்களே, அப்படி பேசிக்குவாங்களாம். இங்க இருந்து கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க, அங்க பேர் கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க. ஜனங்களுக்கு பெருசா தெரியாது ராப்சர் நடக்குது. அப்படியானால் இந்த மேகத்தினுடைய அடையாளம் கூட, மனுஷகுமாரனுடைய அடையாளம் கூட யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த அடையாளத்துல ஒருவேளை இதை பத்தி நம்ம சொல்லலாம், ஏப்பா அது வந்து பலமுள்ள தூதனாய் வந்தார். உண்மையாகவே அவர் பலமுள்ள தூதனாக தான் வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம், அவர் பலமுள்ள தூதன். வெறும் பலமுள்ள தூதனா? லூக்கா 17:30 என்னங்க, மனுஷகுமாரன். எப்படி ஒரு மனுஷகுமார்? இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷகுமார். உங்களுக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் மனுஷகுமார். உயிர் தெரிந்த பிறகு தேவகுமார். அழகா சொன்னீங்க பாருங்க. அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். பவுல் எழுதுகிறார், உயிர் தெரிந்த பிறகு அவர் தேவகுமாரன். ஆனா திருப்ப மனுஷகுமாருடைய ஊழியம் இருக்கிறது ஐயா. அந்த ஊழியம் தான் நம்ம காலத்துல நடந்தது. இந்த கிளவுட் வர நேரத்துல தேவன் இறங்கி வர ஆரம்பிச்சா என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, அவர் பலமுள்ள தூதனா. உண்மை ஐயா, பலமுள்ள தூதனா எதுக்கு வந்தாரு? திறக்கப்பட்ட ஒரு புத்தகம், ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய கரத்துல உள்ள அந்த புத்தகம், 7 சீல் 7 முத்திரையில முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் யாரும் வாங்க முடியாது, தேவனுடைய கரத்துல வலது கரத்துல இருந்தது. ஒருத்தரும் பாத்திரவான் கிடையாது. யோவான் மிகவும் அழுகிறான். அதுதான் மீட்பின் திட்டங்கள் இருக்கிறது. அதுதான் ராப்சருடைய செய்தி தரக்கூடிய வார்த்தையில மறைஞ்சிருந்தது.
யாரும் கிடையாது. அழுதிருக்கிற மூப்பம் ஒருத்தன் சொல்றான், யோவானே நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது வேறுமானவர், அந்த புத்தகத்தை வாங்கவும் அதில் உள்ள 7 முத்திரை உடைக்கவும் அவர் ஒருவரே பாத்திரரா இருக்கிறார். திரும்பி பார்க்கிறாரு, யூதா கோத்திரத்தை சிங்கம் சொல்லப்பட்டது. அங்கிருந்து சீட்டை விட்டு அவர் எழுந்திருக்கிறாரு. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அவர் போறாரு புத்தகத்தை, ஐயா சார் கொடுங்க கேட்கல, அந்த புத்தகத்தை அவர் எடுத்தார். அதிகாரமுடையவராய் எடுத்தார். அவர் தான் என்னுடைய இனத்தான், என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். அந்த புத்தகம் காலகாலமாக ஆதாமிலிருந்து உலகம் உண்டாவதற்கு முன்னாடி தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தில் எதையெல்லாம் மறைத்து வைத்திருந்தாரோ எல்லாவற்றையும் தேவன் சீல் பண்ணி வச்சிருந்தாரு. ஆட்டுக்குட்டியான வந்தாரு, முதல் முத்திரை உடைச்சாரு, 2ஆம் முத்திரை உடைச்சா, 3ஆம் முத்திரை உடைச்சா, 7 முத்திரைகள் உடைச்சா. அவர் தான் பாத்திரராக இருந்தார். அந்த புக்கை தான் இப்ப பலமுள்ள தூதனாய் அவர் இறங்கிறார். வானவில் அவர் சிரசில இருந்தது. அவர் வல்லமையா கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இறங்கி வந்தார். கையில் ஒரு புக்கு வச்சிருந்தாரு. அத யாருக்கிட்ட தரணும்? அவர் பலமுள்ள தூதனாய் இருந்தார். நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும். லோத்தின் நாட்கள் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனின் நாட்கள் நடக்கும். அவர் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை அவர் மனுஷகுமாரன் என்ற அந்த போர்ஷன் இருந்து அவர் தான் பலமுள்ள தூதன், அவர் தான் மனுஷகுமாரன். அங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அந்த மனுஷகுமாரன் கிடையாது. ஏன்னா இயேசு மனுஷகுமாரனா இருந்தார். நான் இவரு மனுஷகுமாரன். தீர்க்கதரிசிகள் எல்லாம் சன் ஆஃப் மேன். நான் அந்த மனுஷகுமாரனை வெளிப்படுத்த வந்தேன். அப்ப இவர் தான் பலமுள்ள தூதன், இவர் தான் மனுஷகுமாரன் ஊழியம் நம்ம காலத்தில் நடந்துச்சு. அதுக்கடுத்து சொல்றாரு தீர்க்கதரிசி இன்னொரு கதை சொல்றாரு, இன்னொரு அழகான காரியத்தை சொல்றாரு. முத்திரையில யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில எலியாவின் ஆவியை பெற்று அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கிறிஸ்து காட்சிக்கு வந்ததுக்கு அடையாளமாக, நீங்க புரிஞ்சுக்கங்க, யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்ற அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது கிறிஸ்து காட்சிக்கு வருகிறாரு. அது போலதான் இந்த பலமுள்ள தூதன், இந்த மனுஷகுமாரன், இந்த கிறிஸ்து காட்சிக்கு வர ஆரம்பிச்சாரு. அங்க 2 பாட்டு தனித்தனியா இருந்து இயேசு பலியாக்கப்படணும். ஆனா இங்க இந்த ஒரு சரீரத்துல பலமுள்ள தூதன் வந்து அந்த புத்தகத்தை அவர் கையில கொடுத்தாரு. சீலாம் உடைஞ்சிச்சு, ஒண்ணும் கிடையாது. சீல ஆட்டுக்குட்டியான உடைச்சிட்டாரு. இத நீ சபைக்கு மனவாட்டிக்கு போதி. காலகாலமா எதெல்லாம் தேவன் மறைச்சு வச்சிருந்தாரோ, தம்முடைய அனந்த ஞானத்துல எதையெல்லாம் காலகாலமா மறைச்சு வச்சிருந்தாரோ அதையெல்லாம் ஓபன் பண்ணிட்டு மனவாட்டிக்கு அதை பிரசங்கம் பண்ண. அதை கீழே இருக்கிற தூதன் வாங்கி கொண்டான். எலியாவின் ஆவியை பெற்ற அவன். அப்படின்னா இந்த கிளவுட்ல இருந்து யார் வந்தது? பலமுள்ள தூதன். உண்மையா பலமுள்ள தூதன். இந்த கிளவுடுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? மனுஷகுமாரனுடைய ஊழியம் நடந்துச்சு. இதுவரைக்கும் எலியாவின் ஊழியம் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது மனுஷகுமாரனுடைய ஊழியம் நடந்துச்சு. ஆகையினால தான் ஆபிரகாமை சந்திக்கிற நேரத்தில் அவர் மனுஷகுமாரனுடைய சரீரத்திற்கு வந்தார். 24 வருஷம் காத்திருந்த ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில் ஆகணும், எல்லாமே ப்ராமிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி தேவன் திரும்ப மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமா இருந்தது. ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறணும், வாக்குத்தத்தன் குமாரன் பிறக்கணும். வாக்குத்தத்தன் குமாரன் பிறப்பதுக்கு முன்னாடி தேவன் திரும்ப மாம்சத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். எப்ப அதுக்கு முன்னாடி வெளிப்படலையா? கிதியோன்கிட்ட வெளிப்பட்டாரு, அங்க வெளிப்பட்டாரு, இங்க வெளிப்படல. இங்க என்ன, நான் உட்காந்து சாப்பிட்டாருங்க ஐயா, சப்பாத்தி சாப்பிட்டாரு, கறி சாப்பிட்டாரு, சீஸ் சாப்பிட்டாரு. மனுஷகுமாரன் வந்த பிறகு முதுகு பின்னாடி இருக்கிற ஷாரா இறுதிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அப்படியானால் மனுஷகுமாரனுடைய ஊழியம் இந்த சரீரத்தில் தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். எங்க நடந்துச்சு? தீர்க்கதரிசி என்ற அந்த ஒரு சரீரத்துக்குள்ளாக காணக்கூடாதவர், அதர்சனமான அந்த தேவன் இயேசு என்ற சரீரத்தில் வெளிப்பட்டு மனுஷகுமாரன் எங்க சிலுவையில் அறையப்பட வரைக்கும் தான் அவர் மனுஷகுமாரன். சிலுவையில் அறைஞ்ச பிறகு அவர் தேவகுமாராய் மாறி போனார். ஆனால் புறஜாதி பக்கத்துல மனுஷகுமார் நம்ம பார்க்கல. அப்ப என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, மனுஷகுமாருடைய ஊழியம் திரும்ப நடக்கும். எப்ப நடக்கணும்? மறுரூபத்துக்கு முன்னாடி. ஆபிரகாம் ஷாராளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இப்ப நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் ஃபுல்ஃபில் ஆகுதுக்கு முன்னாடி திரும்ப மாம்சத்தில் அவர் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க? ஒரு சரீரத்துல. பலமுள்ள தூதன் இந்த கிளவுடு வரும்போது பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார். உண்மையா பலமுள்ள தூதனுடைய போர்ஷன் என்னது? முத்திரை புத்தகத்தை உடைச்ச பிறகு அந்த ரகசியத்தெல்லாம் எடுத்து வந்து இவர் எடுத்தார்.
ஒரே நேரம் தான். எத்தனை நிறைவேறு பாருங்க. புக்கு வாங்கினாரு, ஆகையினால தான் அவர் பிரசங்கிக்க முடிஞ்சது. ஏவாள் சாப்பிட்டது ஆப்பிள் கிடையாது. ரேப்சர் குறித்து இதுவரைக்கும் யாரும் பிரசங்கிக்க முடியாத ஒரு காரியம். பரலோகத்தை குறித்து நிறைய பேர் கதையா பேசுனாங்க, நரகத்தை குறித்து கதையா பேசுனாங்க, நித்திய நரகம் போயிச்சாங்க. திரும்பி சொல்ல, நித்திய நரகம் ஒன்றும் கிடையாதுங்கப்பா. நரகத்துக்கு ஒரு துவக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்கிறது. நித்திய நரகம் கிடையாது. யார்? அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சதாக நான் தேவன் திறக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை அவர் கரங்களை கொடுத்தார். அங்கே மனுஷகுமாருடைய ஊழியம் நடந்தது. அது மட்டும் கிடையாது, என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோன்னா, கிறிஸ்து காட்சிக்கு வர ஆரம்பித்தார். கீழே யோவான் ஸ்நானன் இருக்கிறதுல கிறிஸ்து வந்தார். சரி, கிறிஸ்து எதுக்கு வந்தார்? இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு மட்டுமா கிறிஸ்து வந்தார்? என்னுடைய கேள்வி அதுதான். ஏப்பா, அவர் தீர்க்கதரிசி, அவர் பிறந்த நாள்ல இருந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் பக்கத்தில் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் இருந்தார். கிறிஸ்து வந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு மணவாட்டியும் மணவாளனும் காணக்கூடாத இணைப்பு நடந்துச்சுங்க ஐயா. கிறிஸ்துவின் மணவாட்டின் காணக்கூடாத இணைப்பு நடந்து இங்க மணவாளனும் மணவாட்டியும் என்ன செய்யறாங்களா? காதல் விவகாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்களாம். மணவாட்டியும் மணவாளனும் காணக்கூடாத இணைப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. இனிமேல் நடக்க போது கிடையாது, நடந்தாச்சு. அவர் தான் என்ன செய்யறாரு? இங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். வருகையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. மணவாளனை பார்க்கறதுக்கு முன்னாடியே எலியேசர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 16 பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சது? இருதயத்தில் ஒரு பெரிய எழுப்புது வந்துச்சு. அந்த பொண்ணு ஒரு 20 வருஷம் வரைக்கும் அம்மா அப்பா வளர்த்தாங்க. எல்லாம் பண்ண பிறகு இவன் மணவாளன் எங்கே இருக்கிறான்? கானான்ல இருக்கிறான். ஐயா பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கத்தை பண்ண கேட்ட உடனே அவரை குறிச்சுதான ஒரு இமேஜ் இந்த மாதிரி மனசுல ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி, என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணன்லாம் சொல்கிறாங்க, எங்க ஒரு 10 நாளாவது கொஞ்சம் இருக்கட்டுங்க, ஒரு 10 நாளாவது இருக்கட்டுங்க. இல்லை நான் வந்த காரியம் முடிஞ்சு போய் சீக்கிரம் போகணும். சரிங்க, பெண்ணின் வாய்மொழியை கேட்போங்க. போய் அம்மாவுக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குச்சு. அண்ணன்கள்லாம் கொஞ்சம் கலங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா திரும்ப போய் அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை, பார்த்ததா சரித்திரமும் கிடையாது. போறியாம்மா அப்படின்னு கேட்டால், ஃபோட்டோ பார்க்கலங்க ஐயா, எப்படி இருப்பான்னு தெரியாது, ஆனால் அவனை குறித்து இங்க எலியேசர் பிரசங்கம் பண்ணாரு. ரெபெக்காள் என்றால் இமேஜ். அந்த இமேஜ் இங்க ஃபார்ம் ஆனதுனால அவள் உடனே புரிஞ்சுக்கிட்டு, அவளோட எல்லா கேரக்டர் புரிஞ்சு போச்சு. போறானா ரெடி ஆயிட்டாங்க. திரும்ப அங்கிருந்து பிரயாணப்பட்டு வராங்க. வரும்போது எலியேசர் பேசிக்கிட்டே வரார். ஒரு சாயங்கால நேரத்தில் 2 பேரும் மீட் ஆகுறாங்க. மீட் ஆன உடனே அவர் சொல்றார், அதுதான் நான் பேசணும் பாரு, அவர் தான். அவளை ஒட்டகத்தை விட்டு இறங்கி தன்னை முக்காடிட்டு கொண்டு அவனை தன்னோட தாயார் கூடாரத்தில் கொண்டு போய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டு, அதுதான் நடக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நேரம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் விட்டா சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கிக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்தை நான் சொல்லி வேகமாக முடிக்க விரும்புகிறேன். அப்ப என்ன நடந்துச்சு? இந்த மேகங்கள், இந்த மேகம் என்ன செய்யறது? திருப்பி சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தை வெளிப்பாடு எல்லாத்தையும் படிக்க வேணாம், அதோட சின்ன சுருக்கத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புகைப்படத்தில் உள்ளது, இது நிகழ்வதற்கு 6 மாதங்களுக்கு முன்னரே சரீரமாகிய விசுவாசிகளை ஒன்று சேர்த்து அந்த தளர்ந்து போன முனைகளை வெளிப்படுத்த போவதாக இங்க கூறினார். என்ன தளர்ந்து போனது? எதெல்லாம் சபைக்கு சொல்லப்படாம விடப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் இந்த கிளவுடுக்கு பிறகுதான். நீங்க புரிஞ்சுக்குங்க என்ன செய்தி. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலா இருக்கிறா. பாரா 207வது பாரா, ஏன்னா வீடியோல பதிவு பண்ணிருக்கிறோம். கிளவுடு வந்த பிறகு கிறிஸ்து இறங்கி வந்தார். என்ன பண்ணாருன்னா, தளர்ந்து போன அந்த முனைகளா இருக்கு பாருங்க, காலகாலமாக அவங்க பவுல் விட்டது, இர்னியஸ் விட்டது, கொலம்போ விட்டது, இது எல்லாவற்றையும் தேவன் சேர்த்து ஒரு பிக்சரா காட்டுவதற்கு தான், தேவன் சபையை இணைப்பதற்கு தான் அது வந்தது. சொல்றாரு. இன்னொரு செய்தி நான் வாசிக்கிறேன், அது நம்முடைய பொருள் கிடையாது. நான் வேற ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மனுஷகுமாரனுடைய அடையாளம். நம்மளுடைய செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படி பார்த்தோன்னா, மனுஷகுமாரனுடைய அடையாளம்.
ஏராளமான செய்தி நம்ம எல்லாத்தையும் போதிக்க முடியாது. தூசா நகரில் உள்ள பெரிய வானிலை ஆராய்ச்சி கூடங்களில் உயரத்தில் இருந்து அந்த புகைப்படம் எடுத்தனர். என்ன நிகழ்ந்தது? இன்னமும் ஆச்சரியப்படுகிறார்கள். அது என்ன? யாருக்காவது அதை பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன அது எப்படி தேர்ந்தெடுக்க கூடும் என்று இன்னமும் செய்தித்தாள்களில் கேட்கிறார்கள். அவ்வளவு உயரத்தில், வானத்தில் 30 மைல் உயரத்தில் மூடு பனியோ காற்றோ ஈரப்பசையோ கிடையாது. என்ன உயர வானத்தில் அடையாளங்கள் காணப்படும். மேலும் இந்த காரியங்கள் நிகழும் பல்வேறு இடங்களில் பூகம்பங்கள் ஏற்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். ஐயா நான் சொல்லையா எந்த செய்தி 65 தீர்க்கதரிசி பேசுகிறேன். இது வெறும் மேகம் 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 சொல்றது கிடையாது. மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். ஆகையினால தான் அதை இப்படி திருப்பி பாருங்க, அங்க கண்ணை பாருங்க, அங்க மூக்க பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, ஒரு முறை ஒரு அம்மா, ஒரு அந்த சபையை சேர்ந்தவங்க கிடையாது, அந்த அம்மா ஒரு சொப்பனம் பார்த்துட்டு பேனத்துக்கிட்ட ஒரு காரியத்தை எழுதி கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க நேரம் இருக்காது. அப்போ திடீரென அந்த சொப்பனத்தில் நீ வானத்தை நோக்கி பார் அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. அந்த அம்மா வானத்தை பார்த்துருக்குறாங்க. பார்த்தா இந்த கிளவுடு வானத்தில் இருக்க ஆரம்பிச்சுது. அந்த அம்மா அதையே பார்த்துருக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு மனுஷன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல முன்னும் பின்னும் நடந்துட்டு போயிருக்கிறார். இப்படி நடந்து போயிருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அந்த மேகத்தை பார்த்துருது, ஒரு சத்தம் சொல்லு பாருன்ட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தா, நான் திடீர்னு பார்த்தா அது பிரதர் மேடம் நீங்க தான் சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க. மற்ற அலபாமா மற்ற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த மேகத்துக்குள்ளதான் பிரவேசித்து தங்களுடைய பேனரை பிடிச்சிட்டு போனாங்க. அப்படியானால் மோசைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. மோசை காலத்து ஜனங்களுக்கெல்லாம் செங்கடல் ஒரு அடையாளம், நீங்க புரிஞ்சுக்கங்க. நோவா காலத்துல பேழை ஒரு அடையாளம், நம்ம காலத்துல இது அடையாளம், மறந்து போவாதீங்க. மோசை காலத்துல செங்கடல் அடையாளம், நோவா காலத்துல பேழை ஒரு அடையாளமா இருந்தது போலவே நமக்கு இந்த மனுஷகுமாரனுடைய அடையாளம் மனவாட்டியே உனக்கு 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 இறக்கு. அதுக்குள்ளாக அவர் நடந்துருந்தாங்க. அதுக்குள்ளாக ஜனங்க தங்களுடைய கொடியை பிடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளாக பிரவேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படின்னா என்னையா இது? சும்மா கிடையாது. இது என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு கிறிஸ்து பூமிக்கு வந்தா தம்முடைய மனவாட்டியோடு கூட காணக்கூடாத இணைப்புல அவனை இணைத்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, ராப்சருக்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. தேவனே அவருடைய வார்த்தைக்கு வியாக்கியானி. தீர்க்கதரிசியுடைய செய்தியை பரிசுத்த ஆவியில்லாம புரிஞ்சுக்க முடியாது. தேவன் அதை வெளிப்படுத்தாம யாரால புரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால கிறிஸ்து பக்கத்துல வந்து என்னுடைய எலியேசர், என்னுடைய ஏகாய் இதை தான் போதிச்சான். இவர் இருந்து எல்லாத்தையும் குசு குசுன்னு காதல பேசினது கேட்டு 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 கேட்டுன்னு இருக்கிறோம். ஆகையினால இவர் பேச 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 பரலோகத்தை இந்த பூமியில ருசிக்க முடியும். பரலோகத்தை இந்த பூமியில உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். எங்கேயோ போன பிறகு கிடையாது. பரலோகத்தை இந்த பூமியில அனுபவிப்பதுக்கு தான் இந்த வெளியேறப்பட்ட வார்த்தையை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒரு மகத்தான தூதனுடைய கையில் அவர் திறக்கப்பட்ட புத்தகமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்ன நடந்தது? இதில் இருந்து ராப்சர்ல வருகை முடிவடைகிறது. இயேசு வரமாட்டாரா? ஐயா நிச்சயம். இன்னொரு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தை நான் வாசிச்சுட்டு நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டும். இயேசு வருவதற்கு முன்னால் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள இயேசுக்களும் எழும்புவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அது உண்மை. இதோ இங்கே சபையானது மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற போகிற வரையிலும் இயேசுவானவர் இந்த பூமியில் தன் பாதங்களை வைக்க மாட்டார் என்ற விஷயத்தை உங்கள் இருதயங்கள் பதியும்படி போடுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு? இயேசு பூமியில வந்து மனுஷ சரீரத்தில் வந்து இங்க கால் வச்சு நடக்குது கிடையாது. அவர் அங்க வருவார். தேவனாகிய எலியேசர் ஆபிரகாம் அனுப்பும்போது சொல்றாரு, என் குமாரன் அங்க கொண்டு போவாத, மனவாட்டி தான் இங்க வரணும். தொட மேல கை வச்சு பிராமிஸ் வாங்குறாரு. மனவாட்டி தான் மணவாளனை சந்திக்கிறார். மணவாளன் அங்க வரல. தீர்க்க சொல்றாரு, இயேசுவானவர் இங்க வந்து கால் வைக்க மாட்டாரு. இங்க ஸ்பிரிச்சுவலா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் வருகை முடிஞ்சிச்சா சொல்ல வரல. வருகை முடியுதுன்னு சொல்ல வரல. நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம், புரிஞ்சுக்கங்க.
நம்ம வருகையினுடைய அந்த நிகழ்வுல நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, நாம் வருகை நிழலில வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் சொல்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, நாம் வருகையின் நிழலில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க ஏன்னா இவர் தன்னோட மனவாட்டியோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்துகிற நேரத்தில் என்னன்னா அவர் அங்க மேல காணப்படுவார். இங்க ஏறி வா, யோவானை பார்த்து சொன்னார், இங்க ஏறி வா என்று சொன்ன உடனே இங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இந்த சரீரம் களையப்படும். அங்க என்னுடைய எஜமானாகிய ஆத்து மனுஷராகிய அவரை பார்ப்பேன். இந்த சரீரத்தை நான் வேறொரு பரிணாமத்துக்குள்ளாக என்னோட சரீரம் மாறி நான் அங்க போவேன். அதுக்கு தாங்க இப்ப அதுக்கு தான் இந்த செய்தி, அதுக்கு தான் இந்த ராப்சர், அதுக்கு தான் இந்த செய்தி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் முதல் வருகையில என்ன இயேசு வந்தாரு. இயேசு வர்றதுக்கான நோக்கம் என்னங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 பல நோக்கங்கள் இருக்குது. மேஜர் பாயிண்ட், மிக முக்கியமானது என்ன அப்படி பார்த்தோம்னா, இயேசு 2000 வருஷத்துக்கு வந்திருக்கு. பலி, அவ்வளவுதான், பலி செலுத்தப்படணும். அப்போ யூத ஜனங்க நினைச்ச மெசியா பலியாக்கப்படுவார். அவன் அதை விசுவாசிக்கல. மெசியா பலியாக்கப்படணும்னா என்ன செய்வார்? ஒரு நாள் சுயங்கன் காலையில இறங்கி வருவார், சாயங்காலம் அவர் பலி செலுத்துவாங்க. அப்படியா நடந்துச்சு. 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். மெசியா பூமிக்கு 33 வருஷம் ஆனது. 33 வருஷத்தோட நிறைவு தான் பலியாக்கப்பட்டார். பிறகு ஒரு 40 நாள் இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்படியானா ராப்சர்ல திடீர்னு வானத்தை வருவார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் தம்முடைய மனவாட்டியோடு கூட இணைந்திருக்கிறார். மனவாட்டி மனவாளன் காணக்கூடாத இணைப்பு நம்ம காலத்தில் நடந்துச்சு. அதுக்கு தான் இந்த மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்பட்டது. வெறும் அடையாளம் கிடையாது. அவர் சொல்றார், இங்க பாரு, கண்ணை பாருங்க, இங்க பாருங்க, மூக்க பாருங்க, இங்க கிறிஸ்துவின் தலையை பாருங்க. விளையாட்டு கிடையாது. அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல நம்ம மத்தியில இறங்கி வந்தார். வருகை முடிஞ்சிச்சுன்னா சொல்ல வரல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. வருகை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வரல, அதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அதை சொல்ல வரல. இந்த காரியத்தில் துவங்கி ராப்சர்ல வருகை ஃபுல்ஃபில் ஆகிறது. இங்க துவங்கி ராப்சர்ல முடிவடைகிறது. இந்த கிளவுட் வந்த நேரத்தில் அவர் எப்படி வந்தார்? பலமுள்ள தூதன், மனுஷகுமாரன், அவர் கிறிஸ்து. இந்த 3 பார்ட்டும் அங்கு நிறைவேறினது. சபையில என்ன நடந்துச்சு? மனவாளனும் மனவாட்டியும் காணக்கூடாத இணைப்பு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான எடுத்துக்கொள்ளப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த சரீரம் காணப்படாம ராப்சர்ல போவோம். இந்த சரீரம் என்ன ஆகும் நமக்கு தெரியாதுங்க ஐயா. அப்படி நம்ம செத்து போய் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல தரையில இருப்போமா? அப்படிலாம் இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் அப்படியே செத்து போய் எல்லாம் அப்படியே கீழே இருப்போம். இல்ல, அழிவுள்ளதாகிய இது ஒரே நேரத்தில் ஏதோ நடக்கும், காணப்படாம போயிடும். இதுக்குள்ள இருக்கு பாருங்க, அது அக்கறைக்கு போகும். அப்போ அது நடக்கணும்னா சாதாரண விண்வெளிக்கு போதுக்கு எல்லாரும் ராக்கெட்ல போக முடியாது. அதற்கான பயிற்சி அவன் பல மாதங்கள், பல வருஷங்களில் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சியெல்லாம் எடுத்த பிறகுதான் விண்வெளியில பறந்து போக முடியும். ஆகையினால்தான் மணவாளனே தம்முடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். மணவாளனே தம்முடைய மனவாட்டியை தம்முடைய வார்த்தையில என்னுடைய எலியேசர் சொன்னான், என்னுடைய ஏகாய் சொன்ன வார்த்தைலாம் உறுதிப்படுத்தி அவரே நம்மை வடிவமைத்துக் கொண்டிருப்பார். மனவாட்டி ஃபுல்ஃபில் ஆன உடனே அவர் மேல சொல்லுவார், இங்க ஏறி வா, யோவானை கூப்பிட்டு போடுவேன், எல்லாரும் காணப்படாமல் போவோம். பிறகு அவர் யூதரோடு கூட தன்னை இடைப்பட்டு கொள்வார். இன்னைக்கு யூதர் மத்தியில் எல்லா காரணம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. நான் தோற்கிறது சொன்னது போலவே யூதர் மத்தியில் தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்குதுன்னா, மனவாட்டியே நீ புறப்படுகிற நாள் கிட்ட நெருங்கி வந்து விட்டது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அவர் எழுந்திருக்கிறான், நேரம் ஆயிடுச்சு. நான் வேற என்ன சொல்ல மறந்தேன் எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் காலகாலமாக மறைக்கப்பட்டிருந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த அந்த புத்தகத்தை பலமுள்ள தூதனாகிய அவர் இறங்கி கீழே இருக்கிற அந்த மனுஷகுமாரன் அந்த 7ஆம் தூதனிடத்தில் அவர் கொடுத்த பிறகுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்ப பைபிள்லாம் எனக்கு புதுசாயிடுச்சு. பைபிள் புதுசாகல, பைபிள் அதே பைபிள் தான். ஆனால் இவர் வேறொரு பரிணாமத்துக்குரிய காரியத்தை இங்க போதிக்க ஆரம்பிச்சிட்டார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் மகத்துவமானவராக இருக்கிறார். நம்ம ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை துதித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம்.
கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோர் இரக்கம் கரையில்லை, அவர் அன்பு கரையற்றது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கள்ளு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நேருக்கங்கள் ஆக மதை வாருத்த. கள்ளு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நேருக்கங்கள் ஆக மதை வாருத்த. இல்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம்முள் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வருநாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வருநாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்துடுது. முகமுகமாய் காண்போம், யுக யுகமாய் அவரோடு கூட வாழ்ந்துட போகிறோம். இங்கேயே அவரை ருசிக்கிற அந்தரையே நம்ம அப்படியே லயித்து போகிறோம்னா அவர் இருக்கிற பிரகாரமாய் அவரை நாம் சந்திக்க போகிறோம். அது எத்தனை பாக்கியமானதாக இருக்கும். தீர்க்கதரிசியானவர் 6வது பரிணாமத்துக்கு போன பிறகு கூட அவர் திரும்ப இந்த பூமிக்கு வர விரும்பவே இல்லை. அவர் அங்கேயே இருக்க விரும்பினார். 6வது பரிணாமமே அவ்வளோ அழகாக இருக்குமையினால் இயேசுவை தரிசிப்பது, இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ்வது எத்தனை மகத்துவமாக இருக்கும். அதற்காக தான் இங்கே ஆத்துமநேசர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமே. எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமமாகிய இயேசு என்ற நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே தேவரே, இந்த மேகஸ்தம்பம் 63 வருஷமாயிட்ட பிறகும் கூட நாங்கள் இன்னும் ஆயத்தமாக்கப்படாமல் இருப்போமேனா எங்களைப் போல் பரிதபிக்கப்பட்டவங்க வேறு யாரும் இருக்க முடியாது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதற்கான நோக்கம் மனவாட்டியே நீ ஆயத்தமாக, மனவாட்டியே நீ ஆயத்தமாக. அவர் ஒரு நாளிலே மத்திய ஆகாயத்தில் இங்கே ஏறி வா அவங்க சொன்ன மாத்திரத்தை நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு ஒடிந்து பறந்து மேலே வரத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் சபையில் உள்ள அத்தனை மக்களும் அதற்கு பாத்திரவானாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தின் ஆழமெல்லாம் நமக்கு தெரிய ராஜாவை பலப்படுத்தும்படியாக வேண்டுகிறோமானவர். அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் எதையெல்லாம் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியத்தை செய்துள்ளபடியாக வேண்டுகிறோம்.
சாயந்தரம் ராபோஜன கூட்டத்தை கூட போய் கேட்டுக்கிறோம். இந்த மக்களை இந்த ஊழியக்கான இயேசு என்ற நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.